சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. வீட்டு கடனுக்கு காப்பீடு கட்டாயம் இல்லைன்னு வங்கிகள் நிதி நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கி கடிவாளம் போட்டிருக்கு. ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய விதிமுறைகள் பற்றி விவரிக்க இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து இருக்கிற நகையெல்லாம் அடகு வச்சு ஒரு வீடோ இல்லை நிலமோ வாங்கியிருப்பீங்க. வீடு வாங்குவதே பெரிய சவால்னா அது கூடவே புரோக்கர் கமிஷன், பத்திரப்பதிவுக்கான நேரடி கட்டணம், ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் கொடுக்க வேண்டிய லஞ்சம், அது இதுன்னு நடுத்தர மக்கள் பல வகையிலும் பணத்தை பறிகுடிக்க வேண்டிய நிலை இருக்குது. இது ஒரு பக்கம்னா, பேங்க்ல லோன் கேட்டு போனால் லோன் கொடுக்குற சாக்கில் அது கூடவே சேர்த்து லோனுக்கு பாலிசியும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்காமலேயே நம்மளோட தலையில் எல்லாவற்றையும் சுமத்தி விடுவார்கள். எவ்வளவுதான் படித்தவர்களாக இருந்தாலும் பாமர மக்களாக இருந்தாலும் வங்கிகள் கட்டாயப்படுத்தி வாடிக்கையாளர்களை வாங்க வச்சிடுறாங்க. ஆனால் உண்மையில் அது நமக்கு தேவையில்லாத ஒன்று என்று தெரிய வரும்போது வங்கிகளுக்கு சென்று சண்டை போட்டாலும் ஒன்றும் நடக்காது. அந்த அளவுக்கு பேங்கிங் சிஸ்டம் பெரும்பாலும் மோசமாக இருப்பதாக நடுத்தர மக்கள் ஆதங்கப்படுறாங்க. குறிப்பாக ஹவுசிங் லோன் எடுத்தால் அதுக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லி வங்கிகள் செய்யக்கூடிய டார்ச்சரால் இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டுன்னு தினம் தினம் நடுத்தர மக்கள் வேற வழி தெரியாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலை தான் ரிசர்வ் வங்கி அண்மையில் ஒரு புதிய உத்தரவை வெளியிட்டிருக்குது. அதாவது புதிய விதிகள் வங்கிகளுக்கு கடிவாளம் போட்டிருக்குது. புதிய வழிகாட்டுதலின்படி வீட்டு கடனுக்கு இன்சூரன்ஸ் எடுப்பது சட்டப்படி கட்டாயம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கடன் வாங்கக்கூடியவர்கள் இன்சூரன்ஸை எடுக்கவோ அல்லது வாடிக்கையாளர்களை வற்புறுத்தி பிற நிதி தயாரிப்புகளை விற்கவோ ரிசர்வ் வங்கி தடை விதிச்சிருக்கு. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடம் காப்பீடு உள்ளிட்ட எந்த தயாரிப்புகளையும் கட்டாயமாக விற்பனை செய்வதை தடுக்க பொறுப்பான வணிக நடத்தை இரண்டாவது திருத்தம் வழிகாட்டுதல்கள் 2026 வெளியிட்டிருக்கின்றது. இதன்படி பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுவாக வீட்டுக்கடன் ஒப்புதல் பெற வங்கிகள் இன்சூரன்ஸ் பாலிசியை எடுக்க வாடிக்கையாளர்களை கட்டாயப்படுத்துவதாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக புகார்கள் இருந்து வருகின்றன. இதை தடுப்பதற்காகவே கட்டாய இணைப்பு சலுகை முறைக்கு ரிசர்வ் வங்கியானது தற்போது தடை விதித்திருக்கின்றது. முதல்ல அதாவது காப்பீடு எடுப்பதுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஒருவேளை கடனுக்காக காப்பீடு உண்மையிலேயே தேவைப்பட்டாலும் கூட ஒரு வாடிக்கையாளர் விரும்பி எடுத்தாலும் கூட தனக்கு விருப்பமான எந்த ஒரு நிறுவனத்திடமிருந்தும் அதை வாங்கிக் கொள்ளலாம். கடன் வாங்கக்கூடிய அதே வங்கியிடமிருந்து தான் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடாது என்று தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தவிர வீட்டு கடனை ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கிக்கு மாற்றும் போது, அதாவது சமீபத்தில் RBI விதிகளின்படி நாம் எந்த ஒரு வங்கியில் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த வங்கியின் சேவை நமக்கு பிடிக்கல அப்படின்னும் போது அந்த வங்கியிலிருந்து அந்த கடனை மற்றொரு வங்கிக்கு நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதியானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதுபோல ஒரு ஹவுசிங் லோனை ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு நம்ம மாற்றும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய காப்பீடு செல்லாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் புதுசா இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நிறைய இடங்கள்ல வாடிக்கையாளர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இதற்கும் ரிசர்வ் வங்கி தடை விதித்திருக்கின்றது. வாடிக்கையாளர் ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கக்கூடிய காப்பீட்டிலேயே புதிய வங்கியின் பெயரை மட்டும் சேர்த்துக் கொண்டால் அதுவே போதுமானது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை பொய்யான தகவல்களை சொல்லி காப்பீடு அல்லது பிற திட்டங்களையோ நிதி தயாரிப்புகளையோ விற்பனை செய்வது தவறான விற்பனை அப்படின்னு ரிசர்வ் வங்கியானது வரையறுத்து வைத்திருக்கின்றது. அதனால தேவையில்லாமல் கட்டாயப்படுத்தி ஏதேனும் ஒரு தயாரிப்பு விற்பனை செய்யப்பட்டது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டதுன்னா வாடிக்கையாளர்கள் செலுத்திய முழு தொகையையும் வங்கி திரும்பி செலுத்த வேண்டும். கூடவே அவர்களுக்கு இழப்பீடும் வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தவிர இன்சூரன்ஸ் விற்பனைக்காக வங்கி ஊழியர்களுக்கு எந்த விதமான ஊக்கத்தொகையும் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. வாடிக்கையாளர்களோட தெளிவான ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு தயாரிப்பையும் விற்பனை செய்யக்கூடாது. இந்த புதிய விதிமுறைகள் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நம்முடைய ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர் திரு ராஜேந்திரன் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சார், இப்போ ஒரு கணவர் லோன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஒரு சூழல்ல எதிர்பாராத விதமாக ஏதாவது ஆயிட்டாலும் மனைவி சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில இருந்தா அவங்க அந்த கடனை கட்ட போறாங்க. எதுக்காக கடன் வாங்குறவர்களுக்கு இன்சூரன்ஸும் கட்டாயமா திணிக்கப்படுது? இன்சூரன்ஸ் பப்ளிக் செக்டார் பேங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா எந்த காலத்திலையும் அவங்க கட்டாயமா திணிக்கிறது கிடையாது. அதை ஒரு ஆப்ஷனை தான் கொடுக்குறாங்க. கஸ்டமர் கடன் வாங்கும் வாடிக்கையாளர் விருப்பப்பட்டால் மட்டுமே அந்த பாலிசி எடுக்கலாம். இல்லை தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் பாலிசி எடுக்க தேவையில்லை.
எந்த ஒரு சுச்சுவேஷனில் கொஞ்சம் கம்பல் பண்ணுவாங்கன்னாக்கா அந்த கடன் வாங்குபவருக்கு இப்போ கோபாரையர், அதாவது ஸ்பௌஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, மனைவியோ கணவரோ, அவங்களுக்கு எந்த வருமானமும் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இந்த இந்த கடனாளி ஏதோ ஒரு காரணத்தை இறந்து போயிட்டாருனாக்கா அந்த சமயத்தில் அவங்களுக்கு கட்டுறதுக்கான ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமல் போகுங்கிற ஒரு நிலைமையில வந்து அவங்களுக்கு இது ஒரு சலுகையாகவே கூட இருக்கும். ஏன்னா அது போல சுச்சுவேஷனில் ஒரு திடீர்னு ஒரு குடும்ப தலைவர் இறந்து போன பிறகு மனைவிக்கு வருமானமும் இல்லை, கடன் கட்டணும்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ வந்து அதை மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த பாலிசி எடுத்திருந்தாக்கா அந்த பாலிசியிலேருந்து பணத்தை ரெக்கவர் பண்ணி கடனை முடிச்சுட்டு பத்திரத்தை பேங்கை திருப்பி கொடுத்துருவாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இதில் இருக்கு. ஆனால் இது எப்பொழுதுமே வந்து வாடிக்கையாளருடைய விருப்பத்தின் பேர் தான் நடக்கும் மொழிய கம்பல் பண்ணி எந்த ஒரு பாலிசியும் விற்கக்கூடாது, எந்த ஒரு அடிஷ்னல் சர்வீஸும் கஸ்டமருடைய கன்சல்ட் இல்லாமல் கொடுக்கக்கூடாதுங்கிறது ரிசர்வ் பேங்க் பழைய ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பாலிசி இருக்கு. அதை இப்போ வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இல்ல ரிசர்வ் வங்கி என்னதான் விதிகளை கடுமையாக்கினாலும் கூட ஒருவேளை வந்து வாராக்கடனா போயிட போகுதுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையா மேனேஜர்கள் இதை வந்து வலுக்கட்டாயமா திணிக்கிறாங்களா? இல்ல, வலுக்கட்டாயமா திணிக்க கூடாதுங்கிறது ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் இருக்கு சார். அதனால வந்து வலுக்கட்டாயமா வந்து எந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ல வந்து வலுக்கட்டாயமா பண்றது கிடையாது. இல்ல சார், பொதுத்துறை நிறுவனங்களை பத்தி நீங்க பேசுறீங்க. இப்ப தனியார் வங்கிகள்ல இது தினம் நடந்துட்டு தானே இருக்கு. தனியார் வங்கிகள்ல அது மாதிரி ஒரு சில இது இருக்கு சார், அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அது ப்ராக்டிக்கலும் கூட. ஏன்னா பொதுத்துறை வங்கிகளை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் முக்கால்வாசி ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸு அவங்களுடைய சிஸ்டர் கன்சர்னாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் வச்சுருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கும் பிஸ்னஸ் கொடுக்கணுங்கிற ஒரே அந்த ஒரு மோட்டிவில் இதை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி பண்ணுறாங்க. இது வந்து கம்பல் பண்ணி பண்ணுறது தப்பு சார், தப்பு பண்ணக்கூடாது. இப்ப ஏற்கனவே ஒருவேளை கட்டாயத்தின் பேர்ல கடனுக்கு இன்சூரன்ஸ் எடுத்தவங்க இப்ப நினைச்சா அதை மறுபடியும் கேன்சல் பண்ண முடியுமா? அதுக்கு எதுவும் ஆப்ஷன் இருக்கா? இல்ல, ஏன்னா அது வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து அப்ஃப்ரண்ட் ஒரு அந்த என்டையர் பீரியடுக்கான ஒரு இதை வந்து முன்னாடியே வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் பிரீமியத்தோட கட்டிடுவாங்க. அதெல்லாம் ஒன்ஸ் அதுக்கு வந்து கேன்சல் பண்றது பாசிபிலிட்டி இல்லைங்கிறது தான் எனக்கு. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இப்படி கட்டாயத்தின் பேரில் எந்த ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை வந்து நிச்சயமாக வங்கிகள் வந்து வாடிக்கையாளர்கள் தலையில் சுமத்தக்கூடாது அப்படின்னு ரிசர்வ் வங்கியின் தற்போதைய புதிய விதிகள் வந்து தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கின்றது. கடன் வாங்கும்போது வங்கி அதிகாரிகள் காப்பீடு கட்டாயம் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்கன்னா இது ரிசர்வ் வங்கியோட ரூல்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் தெள்ள தெளிவாக சொல்லி அவர்களிடம் வாதாடலாம். ஒருவேளை உண்மையிலேயே உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் அப்படின்னு தேவைப்பட்டாலும் கூட உங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அந்த வங்கியிலிருந்து அதை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. காப்பீடு எடுப்பது அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். மார்க்கெட்டில் எந்த நிறுவனம் சிறந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை தேர்வு செய்து கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.